அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது, தற்போது தரித்திர யோகம் உருவாகி இருக்குங்க. இந்த தரித்திர யோகம் இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா பிசாசு யோகமாக உருவெடுத்து இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் சூரிய கிரகணத்தோடு இணைந்து பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் மற்றும் ராகு பகவானினுடைய சேர்க்கையும் நிகழ்கிறது. இந்த 3 நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நிகழக்கூடிய தருணத்தில் பார்த்தோம் அப்படின்னா தரித்திர யோகம் உருவாகிறது. இந்த தரித்திர யோகம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அழிவை ஏற்படுத்தி பிசாசு யோகமாக உருவெடுக்க போகிறது. அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும், அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான், நிழல் கிரகமாக விளங்கக்கூடியவர் ராகு பகவான். இவர்கள் இருவருமே 2025ஆவது ஆண்டு மார்ச் மாத இறுதியில் மீன ராசியில் இணைந்து பயணம் செய்ய போகிறாங்க. இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கையால் அழிவு யோகம் உருவாகியிருக்கு. இந்த யோகத்தின் தாக்கமானது 12 ராசிகளுக்கும் இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. கர்மநாயகனாக விளங்கக்கூடிய சனி பகவான் மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணம் செய்து வருகிறார். சனி பகவான் வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி அன்று குரு பகவானினுடைய சொந்தமான ராசியான மீன ராசியில் நுழைகிறார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் நிகழ்கிறது. மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் பயணம் செய்து வந்துட்டுருக்காரு. இதனால் மார்ச் 29ஆம் தேதி அன்று மீன ராசியில் ராகு மற்றும் சனி சேர்க்கை நிகழ்கின்ற காரணத்தால் பிசாசு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழிவு யோகம் உருவாகுகிறது. இந்த யோகத்தால் சில ராசிகள் தங்களது வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிக்கல்களை சந்திக்க போவதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. மீன ராசியில் நிகழும் சனி மற்றும் ராகு சேர்க்கை மூலமாக உருவான பிசாசு யோகத்தால் பாதிக்கப்பட போகும் ஒரு சில ராசிகள் யார் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் முதல் ராசியாக நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் 8வது வீட்டில் ராகு மற்றும் சனி சேர்க்கை நிகழ இருக்கு. இதனால் பிசாசு யோகம் உங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்களை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களால் தங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. குடும்பத்தினரிடம் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியமாகிறது. மற்றவர்களிடம் பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கப்படுறீங்க. கடன் சிக்கல்களில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிகவும் குறைவாக இருப்பதாகவே சொல்லலாம். பல விஷயங்களில் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அழிவு யோகம் அப்படிங்கிறது பல வகைகள்லையும் சிக்கல்களை உருவாக்கும். பணியிட சூழலை சாதகமற்ற நிலையாக மாற்றும். உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்த சக பணியாளர்களும் திடீரென்று தங்களுக்கு எதிராக மாறுவாங்க. தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி புரிவதற்கான வாய்ப்பும் உருவாகும். பணியிட சூழல் அழுத்தம் நிறைந்ததாகவும் இருக்கும். வேலை பளு நிறைந்ததாகவும் காணப்படலாம். இதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தம், மன சோர்வு, டென்ஷன், கோபம் ஒருபுறம் எழும். இதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பணியிட சூழலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்க. யாரிடமும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம்
ஒதுங்கி சென்று விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பிசாசு யோகம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு கடும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசியினுடைய 7வது வீட்டில் ராகு மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை நிகழுதுங்க. இதனால் பிசாசு யோகத்தினுடைய தாக்கம் தங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணமானவர்களின் வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்தினரோடு பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கைப்படுறீங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையால் தங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக, அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க. சனி மற்றும் ராகுவின் 7வது பார்வை உங்களுடைய ராசியின் மீது விழுகின்ற காரணத்தால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் முயற்சிகளை தற்போது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வியாபாரம் மற்றும் தொழிலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த விஷயத்தில் கடும் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் வேண்டாங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தீர ஆலோசித்து அவசரப்படாமல் அலட்சியம் இல்லாமல் நன்கு ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். இந்த பிசாசு யோகம் தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றத்தை கொண்டு வரலாம். அதன் காரணமாக தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் இருக்க செய்யும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையையும் இது உருவாக்கலாம். அழிவு யோகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அழிவுக்கே இட்டு செல்லக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். அதனால் எந்த ஒரு புது முயற்சிகளையும் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடு செய்கிறதையும் தற்போது தவிர்த்து கொள்ளுங்க. பொருளாதார ரீதியான வளர்ச்சி மேம்பட்டு காணப்பட்டாலும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய பட்சத்தில் அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அழிவு உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பண பரிவர்த்தனை விஷயங்கள்லையும் முதலீடு சார்ந்த விஷயங்கள்லையும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் அதீத எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இந்த காலகட்டத்தில் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்த ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டில் ராகு சனியுடைய சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இதனால் அழிவு யோகமான பிசாசு யோகம் தங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்களை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் உடனான வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. அதே சமயம் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். சனி மற்றும் ராகுவின் 10வது பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகின்ற காரணத்தினால வேலை செய்யக்கூடிய இடத்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. திருமணமானவர்களின் வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் செய்கிறீங்க, இல்லை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க, சுய தொழில் செய்கிறவங்க அப்படின்னு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வியாபாரமோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் அதில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்கள். தற்போது அதில் எந்தவித புது முயற்சிகளையோ விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களையோ அல்லது அதில் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்லைனா அது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி பெரிய அளவில் வந்து கடன் வந்து பெரிய தொகையை வந்து கடனாக கொடுக்கிறதையும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. கடன் வாங்குறதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கடன் வாங்கினாலும் கடன் கொடுத்தாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தையும் மிகப்பெரிய அளவில் அழிவையும் அது ஏற்படுத்தும். அதனால் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே சூதானமாக நடந்து கொள்ள பாருங்க. ஆரோக்கிய விஷயத்திலையும் சரி, குடும்பம் ரீதியாகவும் சரி, உத்தியோகம் ரீதியாகவும் சரி, பண பரிவர்த்தனைகள் மூலமாகவும்
சரி அழிவு ஏற்படவும் பிசாசு யோகம் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் ரொம்ப ரொம்ப உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த யோகமானது எல்லா விஷயத்திலையுமே தாக்கத்தை ஏற்படுத்துங்க. எல்லா விஷயத்திலையுமே மோசமான விளைவுகளையும் அது உருவாக்கும். அதனால் சிந்தித்து பொறுமையுடன் நிதானமாக செயல்பட பாருங்க. அலட்சியமோ அவசரமோ எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் காட்டினாலும் அது உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் உங்களுக்கு சுபமாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உஷாராகவே எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்.